அமர்ந்துள்ளார். அவர் பாடல் எழுதும் நிலையை பார்க்க ஒரு பத்திரிகையாளரும் அவருடன் வந்துள்ளார். அப்போது பாடலுக்கான சூழ்நிலையை கேட்ட கண்ணதாசன் ஒரு பல்லவி சொல்ல, இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் இது நல்லா இருக்கு, ஆனால் இதைவிட சிறப்பாக வேண்டும் என்று கூறியுள்ளார். அதன் பிறகு வேறு ஒரு பல்லவி சொல்ல, அதற்கும் திருலோகச்சந்தர் அதே மாதிரி சொல்ல யோசித்த கண்ணதாசன் தான் முன்பு தேவாரத்தில் படித்த ஒரு பாடலை நினைவு கூர்ந்து ஒரு பாடலை எழுதியுள்ளார். அந்த பாடல்தான் ஆட்டுவிட்டால் யாரொருவர் ஆடாதேரா கண்ணா என்ற பாடல். அந்த பல்லவினை முதலில் ஆட்டுவிட்டால் யாரொருவர் ஆடாதேரே என செயலை அனுபவித்து காணாதோரோ என்று எழுத, இதை கேட்ட திருலோகச்சந்தர் இது நன்றாக இருக்கிறது, ஆனால் இதில் உங்கள் முத்திரை ஏதும் இல்லையே என்று சொல்ல, ஒரு பல்லவிக்கு இத்தனை மாற்றம் சொல்கிறார்கள், அதற்கும் கண்ணதாசன் சளைக்காமல் பல்லவி கொடுக்கிறாரே என்று அந்த பத்திரிகையாளர் யோசித்துள்ளார். ஆனாலும் இந்த பல்லவி திரும்ப திரும்ப திருத்தப்பட்டு கொண்டே இருந்துள்ளது. ஒரு கட்டத்தில் இயக்குனரின் மனதை புரிந்து கொண்ட கண்ணதாசன் கடைசியாக ஆட்டுவிட்டால் யாரொருவர்